Okay, thank you. Fine. இதில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கிரியேட் நியூ ஜிஐன்னு இருக்கு, ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஜியூஐன்னு இருக்கு. நான் முதல்ல பேசிக்காக எப்படி ஒரு ஜியூஐ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜியூஐனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் சேவ் ஆகிற எல்லா ஐட்டம்ஸும் ஃபிகர்னு சேவ் ஆகும். டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ஃபிக். ஓகே, டாட் ஃபிக் அப்படின்னு சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ நான் முதல்ல ஒரு பிளாங்க் ஜியூஐ கிரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தேன்னா இதான் என்னுடைய பிளாங்க் ஜியூஐ. ஓகே, உங்களோட லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேனல் ஐட்டம்ஸ். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களோட ஃப்ரண்ட் பேனல் ஐட்டம்ஸ். இங்கே ஒரு புஷ் பட்டன் இருக்கு, இங்கே ஒரு ஸ்லைடர் இருக்கு, இங்கே ஒரு ரேடியோ பட்டன் இருக்கு, செக் பாக்ஸு, எடிட் டெக்ஸ்ட். ஸோ எடிட் டெக்ஸ்ட்ன்றது வந்து ஒரு இன்புட் வாங்குற மாதிரி. இன்புட் வாங்குறதுக்கு எடிட் டெக்ஸ்ட்டு, இன்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அது வந்து லேபிள் மாதிரி, இது வந்து லேபிள் மாதிரி. அப்புறம் பாப்அப் மெனு, லிஸ்ட் பாக்ஸ், டாகிள் பட்டன், டேபிள், ஓகே, ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதான் ரொம்ப லிமிட்டெட் தான், நம்ம லேப் வியூவில் இருக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஒரு இன்புட் நம்ம ஏ அப்படின்னு ஒரு இன்புட் வாங்குறோம். ஓகே, ஸோ ஏன்னு ஒரு இன்புட் வாங்குறோம். அண்ட் ஐ வில் கிரியேட் அனதர், திஸ் இஸ் மை திங். இப்போ இந்த ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதோட வேரியபிள் இது என்ன வாங்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். கிளிக் ஆன் தட். ஜஸ்ட் a minute. Okay, you have to go to property inspector where you have either go to property inspector, not object browser. You have to go to property inspector அல்லது இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வர்றது தான் வந்து இதோட செட்டிங்ஸை மாற்றுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலரு அதெல்லாம் மாற்றலாம். ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸ், என்ன டேட்டா, அது எல்லாமே மாற்றலாம் இதில். ஸோ இது கீழே போனீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, டேக், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்போ ஏன்றது என்ன, வேரியபிள். அந்த வேரியபிள் தான் இதில் பேர் என்ன, டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வேரியபிள் நேம் பாருங்க, edit1 அப்படின்னு இருக்கு. ஓகே, edit1 இஸ் அ வேரியபிள் நேம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ன்றது என்ன டேட்டா இருக்குன்றது. ஸோ பேசிக்கலாக என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இதுலேருந்து வாங்குற டேட்டா எல்லாமே பேசிக்கலாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நியூமரிக் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நியூமரிக் வேல்யூவாக மாற்றணும், அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, எந்த இன்புட்டாக வாங்குறதா இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான். நம்ம லேப் வியூலும் எப்படி வாங்குவோம், டேட்டாலாம் முக்கால்வாசி டேட்டா வாங்குறதெல்லாம் முக்கால்வாசி ஸ்ட்ரிங்காக தான் வாங்குவோம். கமாண்ட், நம்ம நார்மலாக லேப் வியூவில் வந்து நியூமரிக் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, whenever you are interacting with an instrument, நமக்கு வரக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை தான் மேனிப்புலேட் பண்ணி நம்ம எல்லா மேனிப்புலேஷனும் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமபிள் வோல்ட் மீட்டர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம், இல்லை ப்ரோக்ராமபிள் ஃபங்க்ஷன் ஜென்ரேட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன வரும், நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும் டேட்டா. விசா ரீட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் வரும் டேட்டா. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக மாற்றி, ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்ட்ரிங்காக மாற்றி, நம்பராக மாற்றி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதில் வாங்குற எல்லா டேட்டாவும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நியூமரிக் வேல்யூவாக மாற்றி ஒர்க் பண்ண வைக்கணும். You need to do it the work. Okay, so I'm using edit text. So by default value எனக்கு எதுவுமே வேணாம், நான் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 0ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். வேரியபிள் நேம் வந்து நான் வந்து சே ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டேக் வந்து ஏ, அதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டேக் வேரியபிள் ஏ, ஸ்ட்ரிங்கு 0. ஓகே, 0னா இங்கே என்ன காட்டுதுன்றது 0. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் மேலே ஒரு சும்மா ஒரு நேம் கொடுத்துட்றேன், டெக்ஸ்ட் மாதிரி ஒரு, இது ஏ அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது, சம்திங் லைக் நேம் மட்டும். ஓகே, ஸோ இதில் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் இதோ இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு நேம் கொடுக்கறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் இட் அஸ் ஏ, அல்லது நம்பர் 1 கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணும், நம்பர் 1. ஓகே, ஜஸ்ட் நார்மல் காப்பி பேஸ்ட் பண்ண நான். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் போகிறேன்.
இது பை டிஃபால்ட்டா எடிட் 2 தான் இருக்கு. பை டிஃபால்ட் இட் இஸ் எடிட் 2. ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட். பீன்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் திஸ் ஒன், ஐ டூப்ளிகேட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டரில் போய் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது நம்பர் 1ன்னு இருக்கு, இது நம்பர் 2ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு புஷ் பட்டன் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் அ புஷ் பட்டன். திஸ் அ புஷ் பட்டன். இதோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் போவோம். இதோட வேரியபிள் நேம் வந்து டேக் வந்து பாருங்க புஷ் பட்டன் 1 அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா புஷ் பட்டன் 1ன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் வந்து புஷ் பட்டன் இருக்கு. எனக்கு புஷ் பட்டன் வேணாம். நம்ம சிம்பிளா வந்து ரொம்ப பேசிக்கா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐ ஜஸ்ட் புட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அந்த புஷ் பட்டனோட வேலை வந்து ஆட் பண்ண போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'll get another duplicate. This is for computing the result. ரிசல்ட்டை காட்டுறதுக்காக இந்த வேரியபிள். I just go to my property inspector. ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி இதில் எடிட் 3 இருக்கு. இதை வந்து நான் சின்னு மாற்றிக்கிறேன். change it to C. Okay, so I'll just make a duplicate of this. This I will rename it as sum அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வேரியபிளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, இது வெறும் ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ இதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஆஃப் ஆடிங் 2 நம்பர்ஸ். இதற்கான ஃப்ரண்ட் பேனல் இப்போ நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணுறது வந்து நான் வந்து ஐ ஜஸ்ட் புட் சிம்பிள் ஆட். ஓகே, ஐ ஜஸ்ட் சேவ்ட் இட். நான் இப்போ சேவ் பண்ண உடனே இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் அ பிக் ஃபைல். இங்கே பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஃபைல் தானாகவே கிரியேட் ஆகிருக்கும். இதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனல் இது மாதிரி. அது ஃப்ரண்ட் பேனல் நம்ம கிரியேட் பண்ணோம். இது வந்து பிளாக் டயக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கு. இட் ஹாஸ் கிரியேட்டட் த பிளாக் டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம இந்த பிளாக் டயக்ராம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இதில் இஃப் யூ கோ த்ரூ திஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சிம்பிள் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆட் ஒரு ஒன்றுத்துக்கும் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் அவுட்புட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். See, this is ஓப்பனிங் ஃபங்க்ஷன். நம்மளுடைய இன்புட்டுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஃபங்க்ஷன், அதே மாதிரி சிம்பிள் ஆடுக்கு ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணதுக்கும் ஏ அப்படின்றதோடைய கால் பேக், அடுத்தது ஏவோடைய கிரியேட் ஃபங்க்ஷன், அடுத்தது பியோட கால் பேக், பியோட கிரியேட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். புஷ் பட்டனோட கால் பேக், அதுக்கப்புறம் சியோட கால் பேக், சியோட கிரியேட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். நம்ம அதெல்லாம் எல்லாமே பார்க்க தேவையில்லை. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது இந்த ஏ இதான் ஏ, இது பி, இது சி. இதுக்கு ஒரு கால் பேக், இதுக்கு ஒரு கிரியேட் ஃபங்க்ஷன் இருக்கும், இதுக்கு ஒரு கால் பேக், இதுக்கு ஒரு கிரியேட் ஃபங்க்ஷன். அது மாதிரி ஒரு வேரியபிளுக்கும் ஒரு கால் பேக்கும் ஒரு கிரியேட் ஃபங்க்ஷனும் இருக்கும். புஷ் பட்டனுக்கு வெறும் கால் பேக் மட்டும் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி வியூ கால் பேக். ஓகே, ஐம் ஜஸ்ட் கால் பேக்ல நமக்கு இருக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து கால் பேக். ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் டு கால் பேக். இதான் புஷ் பட்டனோடைய கால் பேக். இங்கே தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண போறோம். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் a is equal to string to double. Okay, of a. Whether these functions are working, we'll see. b is equal to okay, I have to use a function get string come on, I have some mistake, I think so. We'll see. Or I'll put single quotes.
I will see whether this is working. String to double get string comma b. என்ன பண்றோம்னு புரியுதா? கெட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அந்த இடத்துல ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணா அந்த வேல்யூவை வாங்கும். ஒரிஜினலா அது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, ஏன்ற வேரியபிள் இருந்து டேட்டா வாங்குது. ஓகே, நாங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் a1 வச்சுக்கிறீங்க. அந்த வேல்யூவை ஸ்ட்ரிங்கா அந்த வேல்யூவை டபுள் வேல்யூவா மாத்துறோம், நியூமரிக் வேல்யூவா மாத்துறோம். இங்க அதை a1ல சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி bன்ற டேட்டா வாங்கி b1ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, then I do a simple operation. C is equal to a1 plus b1. Okay, then I will set. So again I need to do one more conversion. I just put this as c1 vachikren. C is equal to number to string of c1. c1 நம்பர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். ஓகே, then I will set string C. Something, there's a mistake, I think so. Set I just see help set today format and pop. So set is h comma property name. Okay, we'll see whether it's working. I think there's a mistake in that. We'll see. I'm just saving it. I just go to this program. Here you have the run button. Okay, it's having a mistake. Unexpected. Okay, there's a problem here. Okay, I'll just open the function. Wait a minute, just a minute. I might have something. I'll just open this one. Okay. You see this one. So here also we have number 1, number 2. Okay, so this is my number 1. Number 1 is n1 வச்சிருக்கேன் இதுல. Okay, இது number 2. இதோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா n2 வச்சிருக்கேன். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்தாக்கா ஐ எம் ஹேவிங் சப் அப்படின்னு வச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் கோ டு திஸ் கால் பேக். Okay, I might have done some mistake. Okay, so this is the thing. That's the problem I made. Okay, so actually on the data வாங்குறது வந்து சிம்பிளா நான் கமா ஏன்னு கொடுத்துட்டேன் இல்லையா, தப்பு. ஆக்சுவலா I sensed some problem. Okay, so வெறும் get n1 வாங்க முடியாது. ஸோ எந்த ஒரு டேட்டாவை நீங்க வாங்குறதா இருந்தாலும் you have to use the command handles. ஓகே, இப்போ நான் n1ன்ற டேட்டா வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா getன்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். handles.n1 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, handles.n1 comma string, handles.n2 comma string. ஓகே, now you will be able to clear. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணுமே. handles.n1 தான் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும். அது ஸ்ட்ரிங்கா இருக்கு, அதை வாங்குறேன், வாங்கி அதை டபுளா மாத்திக்கிறேன், இது ஏல சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி n2 வாங்குறேன், கெட் கொடுத்து b-ஆ சேவ் பண்ணிடுறேன். தென் c is equal to a minus b. ஃபைனலா எந்த வேரியபிள் நான் செட் பண்ண போறேன், handles.sub. அதுல c யோட வேரியபிள்
ஸோ இதில் என்ன நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா எங்க வேரியபிள் செட் ஆகுதுன்ற ஆப்ஷனே இல்லை. இந்த சீன்ற வேரியபிளை போய் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் திஸ், வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் handles dot a comma I have to give string. Okay, so அதே மாதிரி இங்கேயும் I have to give handles dot b comma string. இப்போ ரெண்டு டேட்டா வாங்கியாச்சு, மாத்திட்டோம். Okay, now I'm just taking this one away. So I'll just put set. I'll put set handles dot c comma string comma c1. Okay, hope this will work. Okay, so I'll save it. I'll go to that figure also. I'll just open it. Simple add function. Okay, this is the one we created. Okay, there's some mistake. Okay, we'll see it. I don't know where the mistake is. Okay, handles dot a string. I need a close parenthesis here. Again, I require a close parenthesis here. Okay, now I think it will run. Save. Okay, I'll go to run. Okay, so I'll give 1 4. Okay, you're able to see the result. Fine. This is how you do the simple addition. So the program involves the simple program down. நான் syntax தப்பு பண்ணிட்டேன். ஸோ வேரியபிளை வாங்குறதுக்கு handles டாட் ஏ அப்படின்னு கொடுக்கணும். வாங்கின ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா மாற்றி A1ல சேவ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்ட்ரிங்கை வாங்குறேன், ரெண்டுத்தோட அடிஷன் கிரியேட் பண்றேன், அதை தூக்கி handles டாட் சின்றதா மூணாவது வேரியபிள், அதுல இந்த C1 சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெப்ரசன்ட் பிரிண்ட் பண்ணும்போது டைரக்டாகவும் கொடுத்துடலாம், இல்லை நீங்க கன்வெர்ட் பண்ணியும் கொடுக்கலாம். யூ கேன் கிவ் நம் டு ஸ்ட்ரிங் கொடுத்தும் கொடுக்கலாம். ஓகே, புரியுதா? இது வரைக்கும் நம்ம பண்ணது புரிஞ்சுச்சா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஹவ் டன்? கேன் யூ கிவ் சம் சாட்? புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு. யாருக்கு புரியலன்னு கேளுங்க. Who is not able to understand? Is anyone there who is not able to understand? புரிஞ்சிச்சா? ஓகே, மீதி பேர்லாம் தூங்கிட்டீங்களா? எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? How many of you are awake? ஓகே, இப்போ யார் யார் பதில் சொன்னாங்க? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ். ஓகே ஓகே ஃபைன். Okay, that's a simple program. I'll just take you through some. நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யார்கிட்ட மேட்லாப் இருக்கோ அவங்க எல்லாமே பண்ணலாம். I'll open some of the existing programs that I have so that I'll explain you what is happening. We'll use a simple program called line plotter. This is a AX plus BY is equal to C and the line plotter. Okay, whether this is correct? Just a minute.
is this one? இது ஒன்றும் இல்லை, ஒரு ஏஹெச் பிளஸ் பிஒய், ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்தா அதோட இன்டர்செப்ட் என்ன, ஸ்லோப் என்ன. ஓகே, ஸோ இன்டர்செப்ட் வேல்யூ என்ன, அதோட ஸ்லோப் என்ன, அதோட பிளாட் என்ன அப்படின்னு கொடுக்கும் அது. ஓகே, ஐ ஜஸ்ட் டேக் யூ டு த கால் பேக். இங்கே ஒரு புஷ் பட்டன் சால்வ்னு போட்டிருக்கேன். இந்த வேரியபிள்லாம் முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏன்னு வச்சுருக்கேன், என்னோட செகண்ட் வேரியபிள் பி, தேர்ட் வேரியபிள் சி, இன்டர்செப்டுக்கு வந்து ஐஎன்டின்னு வச்சுருப்பேன், அப்புறம் ஸ்லோப்புக்கு வந்து ஸ்லோப் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், எஸ்எல்ஓன்னு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஒரு புஷ் பட்டன் இருக்கு, இது வந்து ஒரு பிளாட். ஓகே, ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். யூ ஹேவ் டு டேக் எ பிளாட், திஸ் இஸ் ஆக்சஸ். ஓகே, பை டிஃபால்ட்டாக இதோட நேம் வந்து ஆக்சஸ் 1, நான் அதை சேஞ்ச் பண்ணல. இப்போ இதோட கால் பேக்குக்கு போகிறேன். ஸோ இதோட கால் பேக்கில் தான் என்னுடைய ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஸோ 3 டேட்டாவையும் முதல்ல வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் handles டாட் ஏ போட்டு வேல்யூ ஏல வாங்கி அதை ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் வேல்யூவாக மாற்றி ஏலே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பி வாங்குறேன், அடுத்தது சி வாங்குறேன். ஓகே, ஸோ பட் நியூமரிக்கல் கால்குலேஷன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரிங் நியூமரிக்காக தான், ஐ மீன் இதாக தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ சி பை பி தான் என்னுடைய இன்டர்செப்ட் வேல்யூ, ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் ஏ பை பி. அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம் டு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். ஏன் இங்கே மாற்றுறேன் அப்படின்னா யூ கேன் எய்தர் கன்வெர்ட் ஆர் யூ கேன் டைரக்ட்லி டிஸ்பிளே, தட்ஸ் நோ இஷ்யூ. பட் இங்கே வந்து நான் கன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஃபைன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் டு ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்ட்ன்ற பாக்ஸில் வந்து ஐ வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறேன், ஸ்லோப்புன்ற வேல்யூவில் வந்து எஸ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதுசான விஷயம் என்னன்னா பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பிளாட் பண்ணுறதுக்கு எக்ஸோட வேல்யூ நான் டிஃபைன் பண்ணுறேன் 0லேருந்து 10. ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஏஹெச் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு சியில் ஒய் ஈக்குவல் டு இதான் ஈக்குவேஷன் வரும், சி பை பி மைனஸ் ஏ பை பி இன்டூ எச். இது வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக மேட்லாப்ல எழுதுற ஸ்கிரிப்ட் மாதிரி தான். இதுதான் உங்களுக்கு புதுசு. அந்த பர்டிகுலர் இடத்துல தான் என்னோட பிளாட் வரணும் அப்படின்னா ஆக்சஸ் 1, அந்த வேரியபிளோட பேர் வந்து ஆக்சஸ் 1. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு handles டாட் ஆக்சஸ் 1. ஸோ நான் முதல்ல அந்த பிளாட் விண்டோ டிஃபைன் பண்றேன். வாட் ஐம் டூயிங் ஹியர் இஸ் ஐம் டிஃபைனிங் த பிளாட் விண்டோ ஆக்சஸ் ஆஃப் handles டாட் ஆக்சஸ் 1 அப்படின்ற பிளாட் விண்டோ டிஃபைன் பண்ணிட்டு அந்த பிளாட் விண்டோல ஐ எம் பிளாட்டிங் எக்ஸ் கமா ஒய். அந்த பிளாட் விண்டோல ஐ எம் பிளாட்டிங் எக்ஸ் கமா ஒய். அதோட எக்ஸ் லேபிள் என்ன, ஒய் லேபிள் என்ன, அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் ஒன். ஸோ நவ் ஐ ஹேவ் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, I'll just give a value of 3, say 2, say 1. As soon as I give a solve, it will give you the intercept, slope, and the plot. Okay, it's a simple straight line. Okay, and give different values and check how the slope and intercept changes. Okay, so this is a simple line solver. So this is to give you a flavor of how different graphs can be done. Okay, so இதே மாதிரி நீங்க வந்து image processing பண்ணலாம், lot of other things can be done using this simple windows. Okay, I'll just take you to another window. I'll open another one function like maybe we'll use this one, simple calculator. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். You can just see what is the amount of programming that is required. இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்துருக்கேன். இங்க என்ன ஆப்ரேஷன் நான் டிஃபைன் பண்ண போறேன். இங்க வந்து ஐ எம் ஹேவிங் ரேடியோ பட்டன், அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா. இங்க என்னோட ஃபைனல் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும். ஃபர்ஸ்ட் வில் see the output. Okay, I'm just giving 23, 12. Say I want addition. Addition click பண்ண உடனே இங்க plus வந்துரும். So if I give a calculate, it is going to give you 35. As soon as I click on subtraction, see addition போயிடுச்சு, இதான் ரேடியோ பட்டன். இங்க மைனஸ் ஆயிடுச்சு. I press calculate, it is getting 11. I press multiplication, it becomes star, it becomes multiplication. As soon as I press division, it will become slash, it will do the division. Okay, but இதில் என்னன்னா as far as MATLAB is concerned,
இந்த மாதிரி ரேடியோ பட்டன் பை டிஃபால்ட்டா கிடையாது. ஓகே, நீங்க தான் டிஃபைன் பண்ணணும் இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ். ஏன்னா அட் அ டைம் ஒரு பட்டன் தான் ஒர்க் ஆகணும். ஓகே, லைக் தட் யூ ஹேவ் டு டிஃபைன். இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ. திஸ் இஸ் த ஆப்ரேஷன். ஸோ பேசிக்கலா என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு வேரியபிள், இதுக்கு ஒரு வேரியபிள், இதுக்கு ஒரு வேரியபிள், இதுக்கு ஒரு வேரியபிள். இதெல்லாம் வந்து 4 ரேடியோ பட்டன். இது வந்து 4 ரேடியோ பட்டன். இது என்னுடைய புஷ் பட்டன். I'll just take you to the callback. ஓகே, இங்க ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த 4 பட்டன் இருக்குல்ல, ரேடியோ பட்டன், யூ ஹேவ் திஸ் 4 ரேடியோ பட்டன்ஸ். இதை வந்து ஆட்னு வச்சிருப்பேன். இதோட ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இதோடைய டேக் வந்து ஆட்னு வச்சிருப்பேன். அதே மாதிரி இதோட டேக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவிங் இட் எஸ் சப். இது முள், இது வந்து டிவ் தான் இதோட டேக் பட்டன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இதை ரேடியோ பட்டனா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறேன். எப்படின்னு பாருங்க. நான் இப்போ ஆட் அப்படின்ற கால் பேக், அதாவது ஆட்ன்ற புஷ் ரேடியோ பட்டன் அமுக்குனா ஆடுக்கு மட்டும்தான் 1 இருக்கணும், மற்றதெல்லாம் 0 ஆகணும். பாருங்க, செட் handles டாட் ஆட் அது 1 ஆகணும், செட் handles டாட் சப் 0 ஆகும். ஆக்சுவலாக ரேடியோ பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே எட்டுன்னு வரீங்க நீங்க டேரக்டா. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து 0 செட் பண்றேன். ஓகே, ஆடுக்கு மட்டும் 1 செட் பண்றேன். அதே சமயத்தில் இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து பிளஸ் செட் பண்றேன். சி, இப்போ இது அடிஷனுக்கு. இப்போ சப்ட்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனுக்கு பாருங்க, ஆடுக்கு 0, சப்புக்கு 0, மல்டிப்ளிகேஷன் மட்டும் 1, டிவிஷனுக்கு 0, அவுட் ஆப்ரேட்டர் வந்து ஸ்டார். அதே மாதிரி டிவிஷனுக்கு மட்டும் 1, மற்றதெல்லாம் 0, ஆப்ரேட்டர் வந்து ஸ்லாஷ். இது சப்ட்ராக்ஷன் மட்டும் 1, மற்றதெல்லாம் 0. ஸோ நீங்க ரேடியோ பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க செட் பண்றீங்க. ஸோ ஆடை ப்ரெஸ் பண்ணா ஆட் மட்டும் தான் 1ல இருக்கணும், மற்றதெல்லாம் 0வா இருக்கணும்ன்றதை டிஃபைன் பண்றோம் இங்க நம்ம. அதுக்கப்புறம் தான் என்னோட கால் பேக்குக்கே போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டை வாங்குறேன், N1 வாங்குறேன், ஏல சேவ் பண்ணிக்கிறேன், N2 வாங்குறேன், சேவ் A2 சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆடை ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆடோட வேல்யூ 1 ஆகுமா, அந்த 1 ஆகிற வேல்யூவை நான் இண்டெக்ஸ் 1ல சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப் 1 ஆச்சுன்னா அந்த வேல்யூவை இண்டெக்ஸ் 2ல சேவ் பண்ணிக்கிறேன். அட் அ டைம் எனி 1 தான் 1 வரும். நீங்க அடிஷன் பண்ண முடியும், இல்ல சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும், இல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இல்ல டிவிஷன் பண்ணணும், ஏதாவது 1 தான். ஸோ அட் அ டைம் 1 வேல்யூ வில் பி கமிங். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை நான் இண்டெக்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3, இண்டெக்ஸ் 4ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் இண்டெக்ஸ் 1 is 1, ஐ எம் கோயிங் டு டூ அடிஷன். இஃப் இண்டெக்ஸ் 2 is 1, ஐ எம் கோயிங் டு டூ சப்ட்ராக்ஷன். இஃப் இண்டெக்ஸ் 3 is 1, இதை இன்னும் கூட ஆப்டிமைஸா பண்ணலாம். இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல சேவ் பண்ணாம நீங்க ஒரு அரே மாதிரி கூட சேவ் பண்ணிக்கலாம், வேரியபிள் அட்ரஸ் பண்ணலாம். திஸ் இஸ் a simple way I'm just giving you. Okay, so index 4, it is up to you to do the programming. So finally என்னோட C வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்கும் at a time. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்றேன்னா RE-ல சேவ் பண்றேன். இதான் உங்களோட ரிசல்ட்ல வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராமிங் required for a simple calculator. This is a programming that is required for a, so you can see what is the complexity for creating graphical user interfaces in other language and what is the benefit your LabVIEW offers you. Okay, I'll just open some other program. I don't know whether we have any other program here. Okay, we'll see whether this wood is working or not. I don't know. I don't know. This will be working. Okay, we'll use some other program. ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் இது ஒன்று தான். இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ சீரியல் கம்யூனிகேஷன். ஐ டோன்ட் நோ வெதர் திஸ் ப்ரோக்ராம் இஸ் அவைலபிள் ஹியர் ஆர் நாட். What is this one? Okay, addition. I don't know whether we have that program or not. Okay, in that case I just quit. Whether this one will be working. Okay, so in the program மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Okay, so next class if we have time we'll do a simple serial communication using this particular window. இதே ப்ரோக்ராமிங் ஃபார்மேட்ல நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக கமாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹேவ் கமாண்ட் கால் சீரியல்.
I use serial, it will tell you how to define the serial window. Okay, so inga parunga, we'll again do it anyway. So this is the first step. ஸோ நம்ம சிஸ்டத்தில் என்ன போர்ட் இருக்கோ, நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம விசா ஓப்பன் ஒன்று கொடுத்தோம் தெரியுமா, போர்ட் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. விசா ஓப்பனில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனல்லேருந்து நம்ம காம் போர்ட் 1 செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதான் இங்கே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக S1 is equal to serial of COM1 அந்த கமாண்ட் இங்கே கொடுப்போம். இது வந்து சீரியல் போர்ட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவோம், முதல்ல போர்ட் டிஃபைன் பண்ணுவோம், விசா ரிசோர்ஸ் நேம் டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விசா ஓப்பன் கொடுப்போம் இல்லையா, அதான் இங்க வந்து எஃப் ஓப்பன். ஓகே, பை டிஃபால்ட்டா ஒரு போர்ட்டோடைய பாட் ரேட் பார்த்தீங்கன்னா 9600 தான் இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் பாட் ரேட்ல வேணும்னா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் இட் இன் எ பர்டிகுலர் பாட் ரேட் யூ கேன் ஸ்பெசிஃபை. இல்லைனா பை டிஃபால்ட் இட் இஸ் 8 bits 9600 பாட் ரேட் தான் பை டிஃபால்ட். Okay, so first one, this is your visa resource name, this is your visa open, F open. Okay, அதுக்கு அடுத்தது query பண்றோம் இல்லையா, visa rightல நம்ம query பண்றோம்ல, அதான் இங்க. so f printf s1 comma, see this command, star IDN question mark identification. Okay, so s1 comma star IDN question mark, that's a query. Okay, so you give the query. இது first part நம்மளுடைய visa right, this is your visa right, s1 comma within single quote star IDN question mark is nothing but visa right. visa right பண்ண பிறகு அதுல இருந்து வர டேட்டா ரீட் பண்றோம் இல்லையா, அதான் இது fscanf is nothing but visa read, it is equivalent to visa read. fscanf of s1 னா IDN ல நமக்கு டேட்டா வந்துரும். ஸோ ப்ரோக்ராமபிள் வோல்ட் மீட்டர், ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் அந்த ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ முடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம விசா க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதான் எஃப் க்ளோஸ் S1. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமையும் உங்களுடைய பிளாக்ல வர ப்ரோக்ராமையும் நீங்க இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் queryல வந்து இந்த கமாண்ட் இங்க டைரக்டா வாங்கியிருக்கேன், நீங்க ஸ்ட்ரிங்கா வாங்கணும். சப்போஸ் handles.n1 அப்படின்றது ஸ்ட்ரிங்கா வாங்கி அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவும் இங்க கொடுக்கணும். ஓகே, then it will get this data, உங்களுக்கு ரிசல்ட் S1 கொடுக்கும், அந்த வாங்கி நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, so that's how you have to do this. This is how you do a serial communication using MATLAB. Okay, if time permits I'll just show you how to do it. Fine, so that's the story for today.